இப்போ நம்ம காளான் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 4 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாயை நடுவில் கீறி சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். 25 சின்ன வெங்காயம் எடுத்து அதை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் லேசாக ப்ரௌன் கலர் ஆகட்டும். இப்போ வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். ரெண்டு பெரிய தக்காளி எடுத்து அதை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா குக் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். தக்காளியில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். இப்போ தக்காளியில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் வத்தல் தூள் சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற காளான் சேர்த்துடலாம். நான் இதில் 400 கிராம் காளான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த காளான் நல்லா குக் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இது நல்லா குக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான காளான் மசாலா ரெடி. இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்கள்.